வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இனி வர எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 பேருமே வந்து ஜெயிலில் இருக்காங்க. ஸோ பாண்டியன் வந்துட்டு போகிறாங்க, பார்க்குறாங்க, ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு, ஏன்டா வந்துட்டு இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரவணன் போய் சத்தம் போடுறாரு, ஏன்டா வந்துட்டு கல்யாண நேரத்தில் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியா அவங்களை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அங்கே வந்துட்டு உள்ள போலீஸ் வந்துட்டு அங்கே டேரெக்டாக அட்வொகேட் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேரெக்டாக வந்து அட்வொகேட் வந்து கூட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிலில் வந்து எடுக்க முடியாது. ஸோ நேரம் வந்து கோர்ட்டில் வந்து பேசிக்கோங்க, கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேணா ஒரு வழி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ ராஜ்யா வந்துட்டு அடிச்சதுக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு கேஸ் போட்டுருங்க, அவங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ராஜ்யா வந்துட்டு அடிச்சதுக்காக நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு இது வளர்ந்துக்கிட்டே தான் போகும், இது நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடுறாங்க. ஸோ கோமதி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக சத்தம் போகிறாங்க, சரவணா ஏன்டா வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறீங்க, கல்யாண நேரத்தில் நம்மளை பற்றி பொண்ணு வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதாவது மறக்காம கண்டிப்பாக சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோட் அப்படி தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் பற்றின அப்டேட்டை நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம்.